செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 44வது நாளான நேற்று 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரை 98 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 489 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை 44வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவ்வேளையில் இன்றைக்கு புதிதாக 8 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு இன்றைய நாளுடன் மொத்தமாக 491 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் மேலும் 8 மனித எண்பு தொகுதிகள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் இடப்பட்டு இலக்கமிடப்பட்டவை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய தினம் மொத்தமாக 489 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று மாலை 3 மணி அளவில் ஒரு நிர்வாக ரீதியான கலந்துரையாடல் இந்த அகழ்வு பணிகளும் அதனோடு தொடர்புடைய வேலைகளும் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக கௌரவ நீதவான் திரு லெனின் குமார் அவர்கள் முன்னிலையில் சித்துப்பாத்தி அரியாலை மனித அகழ்வு பணி நடைபெற்ற இடத்தில் திறந்த நீதிமன்ற அமர்வாக இடம்பெற்றது. இந்த அமர்வில் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவின் அதிகாரிகளும் நிபுணர்களான ப்ரொஃபஸர் ராஜ் சோமதேவா அவர்களும் அதே நேரத்தில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களும் இதேவேளை யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான சட்டத்தரணிகளும் முறைப்பாட்டாளரது சட்டத்தரணியும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றினார்கள். இந்த இடத்தில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் இந்த அகழ்வு பணியையும் அதனுடைய முன்னோக்கி நகர வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் தன் சார்பாகவும் சட்ட வைத்திய அதிகாரி சார்பாகவும் ஒரு முன்வைப்பை வைத்திருந்தார். அந்த விடயம் தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதில் சில விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டது. Today, August 5th, the excavations at the Sittupati Hindu Cemetery in Jaffna continued, and 8 sets of human remains were recovered and removed. So that brings the total to 489. Today, the Honorable Magistrate also organized an administrative meeting to bring together various stakeholders involved in the case, including the JMO, the archaeologist, SOCO, CID, members of the bar, and the OMP. So at the discussion, the key proposal put forward by Professor Raj Somdeva, who is the archaeologist involved in this case, was to provide a roadmap on how the case should proceed. And stakeholders provided feedback on this, and we had a discussion on how we should proceed. And so the next steps will be to do a pit test using the ground penetration radar which was conducted last year. So within the property of the cemetery, they will do a pit test rather than fully excavate the site. And based on the pit test and further evidence that they already have gathered since last year, they will collect all these artifacts, and Professor Raj Somdeva and his team will provide a report. And so this report will then provide us a sense of how the various remains, and as I mentioned, 489 sets of human remains. And in addition, we have also artifacts including clothing, school bags. All of that will be considered to provide a report. And based on this report, we will have a discussion on October 14th.